நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த கொலைக்கான குற்றவாளி இப்ப கண்டுபிடிச்சுட்டோம். அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஏன்னா தீபிகா மேடத்துக்கிட்ட எப்படியோ அதாவது கஷ்டப்பட்டு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து குடுத்தாங்க. அதாவது சுடர கொலை பண்ண ரவுடிங்க வந்து இங்க தான் இருக்காங்க, இங்க தான் வராங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா அவங்க தப்பிக்கும்போது அவங்களோட ஃபோன் நம்பர வந்து குடுத்து, அடுத்ததா வந்து ரவுடிங்க தப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. இவ்ளோ எஃபோர்ட் போட்டதுக்கு நம்ம தீபிகா மேடம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியா தீபிகா மேடம் வந்துட்டு இப்போ அந்த ரவுடிங்கள புடிச்சுட்டாங்க. ஆனா புடிச்சு அடிச்சு எல்லா உண்மையுமே வாங்கி கடைசியில இந்த கதிரேசன் தான் கொலையாளி அப்படிங்கிற மாரி, அதாவது கொலை பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து எதிர்பார்த்தா, கடைசியில ரவுடிங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு நான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ இந்த தீபிகா மேடம் இருந்துட்டு என்ன நடந்தாலும் சரி, அதுவும் இந்த கதிரேசனும் வந்து இதுல ஒரு சஸ்பெக்ட் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கதிரேசனையும் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு தயாரா வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஏன் அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். கதிரேசனை மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பொண்ணான அதாவது 2வது பொண்ணான நிஷாவையும் வந்து கைது பண்றாங்க. உண்மையிலேயே அந்த போலீஸ் அதாவது இங்க வந்து இப்படி வந்து மாஸ் என்ட்ரி குடுத்து இந்த கதிரேசனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததான் வந்து கதிரேசன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இப்படி வந்து போட்டு உடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இவங்க எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கதிரேசன்லாம் வந்து அவ்வளவுதான் நம்ம தப்பிச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நினைச்சது மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில இப்படி ஒரு ட்ராப் நடந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்க போகுது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்ப என்னதான் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம அதாவது இங்க வந்து போலீஸ் இருந்துட்டு என்னதான் பண்ணுது தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சோம். சரி, ஓகே, இத்தனை இன்ட்டு குடிச்சு கடைசியில வந்து இந்த ரவுடிங்கள் எல்லாம் வந்து கப்பு கப்புன்னு குடிக்கிறாங்களே, அப்ப அடுத்தது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த ரவுடிங்க இருந்துட்டு நாங்க அங்க போய் பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சுடரை வந்து யாரோ கொலை பண்ணி எரிச்சு போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ இங்க வந்து இந்த கதிரேசன் தான் வந்து சுடரை கொலை பண்றதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி அடுத்ததா வந்து ஏவி விட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சு. அதுக்காக வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தீபிகா மேடம் வந்துட்டு இந்த கொலை கேஸ்ல வந்து சம்பந்தப்பட்ட யாரையுமே விட போறது கிடையாது. இந்த கொலை கேஸ்ல அப்படின்னு கிடையாது. அங்க சுடரை கொலை பண்றதுக்காக வந்து முயற்சி பண்ணது இந்த கதிரேசன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதிரேசனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மல்லி தான் கொலையாளி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு கத்தியை வச்சே தீர்மானிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தீபிகா மேடம் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுலயும் ரவுடிங்க பிடிபட்டிருக்காங்க. ரவுடிங்க சொல்ற பேர் வந்து கதிரேசன் தான் அப்படின்னு உடனே கதிரேசனோட வீட்ல போய் மாஸ் என்ட்ரி வந்து குடுத்துடுறாங்க. கதிரேசனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன ஏது? அப்படிங்கிற மாரி விசாரிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது எதுவுமே தெரியாத மாரி நடிக்கணும் இல்லையா? அந்த மாரி தான் வந்து நடிச்சாங்க. ஆனா கடைசியில கதிரேசனுக்கே அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு இந்த மாரி நீ ஏற்பாடு பண்ணி அந்த சுடர கொலை பண்றதுக்காக அனுப்புனல்ல 3 பேரு. அவங்க 3 பேரையுமே நாங்க வலை வீசி பிடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. கதிரேசன் வந்துட்டு என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில நம்ம தீபிகா மேடம் வந்துட்டு அந்த கைவிலங்கு அதாவது ஹேண்ட் கஃப வந்து எடுத்து அவங்க டேபிள் மேல வைக்கிறாங்க. நீங்களா வந்துட்டீங்கன்னா, உங்கள வந்து அலுங்காம, குலுங்காம கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல போடுவேன். இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதே மாதிரி நான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க சரியா பதில் சொன்னா மட்டும் தான் நீங்க இதுலருந்து தப்பிக்க முடியும். அதுவும் இல்லாம நீங்க என்ன பண்ணீங்க? உண்மையிலேயே சுடர நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்டிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தீபிகாவோட அந்த ஒரு விசாரணையே கொஞ்சம் வேற மாரி இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாம இந்த நிஷாலாம் வந்து, என் அப்பா வந்து இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. அந்த சுடர் வந்துட்டு என் அப்பாவ 50,00,000 வந்து கேட்டா, அதனால தான் வந்து என் அப்பா கோவமா இருந்தாரு. ஆனா அதுக்காகவெல்லாம் வந்து அந்த சுடர கொலை பண்ணல. அப்டி இப்டிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில இங்க பாரு நிஷா, நீ பேசாம சைலன்ட்டா இரு. இதுல உன் அப்பா மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உன் அப்பா பேரு மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ உன் அப்பாவ அரெஸ்ட் பண்ண விடாம தடுத்த அப்படின்னா, கண்டிப்பா உன்னையும் அரெஸ்ட் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியில 2 பேரோட கையிலயும் விளங்க மாட்றாங்க. ஒரு பக்கம் கதிரேசனுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன? அதாவது தன்னோட ரவுடிகள், ஏற்பாடு பண்ண அந்த 3 ரவுடிகள், அந்த சுடர கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. அதாவது நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அப்படி இருக்கும்போது கதிரேசன் வந்து இந்த மாரி, ஆமா நான் தான் அவங்க 3 பேரையும் அனுப்புனேன். அந்த சுடர் மேல எனக்கு அவ்வளவு கோவமா இருந்துச்சு. அவ என் பொண்ணா நடிச்சு
இங்க வந்து என் சொத்து எல்லாத்தையுமே அவ எழுதிட்டு வாங்கிட்டு போயிருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவ என்னையே எவ்வளவு முட்டாளாக்கியிருக்கா அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. சொத்துக்காகவும், பணத்துக்காகவும் என் பொண்ணு மாதிரி நடிச்சு என்னையே வந்து ஏமாத்திருக்கா. அதுக்காகவும் தான் அவள விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து சொல்றாங்க. இப்போ கதிரேசன் உண்மையிலேயே வந்து சுடர கொலை பண்ண முயற்சி பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு அப்பீலே வந்து கிடையாது. அதே மாதிரி இப்போ தீபிகா மேடம் வந்துட்டு உங்கள அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்களும் வந்து இதுல ஒரு சஸ்பெக்ட் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இந்த கதிரேசனையும், நிஷாவையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான். அதுவும் இல்லாம கதிரேசன் வந்துட்டு நம்ம அப்பாடா எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி நெனச்சாரு. இப்போ அவர் வந்து தப்பிச்சுட்டாரு. பட் இருந்தாலும் இந்த கேஸ் வந்து அது அவ்வளவு சீக்கிரம் முடிய போறது கிடையாது. ஏன்னா அந்த ரவுடிங்க வந்துட்டு ஏற்கனவே உண்மையான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் குடுத்தாங்க. அம்மா மேல, அக்கா மேல, அப்புறம் குழந்தை மேல அப்படின்ற மாரி வந்து சத்தியம் எல்லாம் வச்சு. அதனால கதிரேசன் இந்த கொலைய பண்ணல. அதாவது இவர் வந்து ஏற்பாடு பண்ணாரு. ஆனா இந்த கொலைய பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வந்து வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி தீபிகா மேடம் வந்துட்டு இவ்வளவு நேரம் விசாரணைக்கு அப்புறமா இந்த கதிரேசன் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் இங்க பூச்சாண்டி மட்டும் தான் காட்டினாங்க. கடைசியில கதிரேசன் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம இப்போ கதிரேசன் இந்த கொலையை பண்ணல அப்படின்றதும் ப்ரூவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தீபிகா மேடம் வந்துட்டு இந்த கொலைய வந்து நீங்க அனுப்புன அந்த ரவுடிங்க வந்து பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டீட்டெயிலா வந்து சொல்றாங்க. அப்பதான் இந்த கதிரேசனுக்கு உண்மையிலேயே உயிரே வருது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரியும், ரகுவும் சேர்ந்துகிட்டு அந்த சுடர கொன்னு அடுத்ததா வந்து அந்த பழிய தூக்கி மல்லி மேல போடணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா அது வந்து நடக்கல. அதே மாரி கதிரேசனும் வந்து சுடர கொல்றதுக்கு பிளான் பண்ணாங்க. அவங்க நெனச்ச பிளானும் வந்து நடக்கல. ஆனா சுடர் இறந்து போனது மட்டும் உண்மை. உண்மையிலேயே யார் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.